அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து பலப்படுத்துவாராகன்னு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து இந்த நாளின் சத்தியத்திற்கு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 52 நாட்களும் நிச்சயமா நம்ம வாசித்த வசனங்களே நமக்கு மறுபடியும் மறுபடியும் வரும். ஆனால் நிச்சயம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்ன்னு நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். நான் கடந்த நாட்கள்ல என்னுடைய பிரசங்கத்துல நானே கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன்னா சில வார்த்தைகளை எல்லாம் அவங்க பாஸ்டமா அடிக்கடி பயன்படுத்துறப்ப எனக்கு யோசிப்பேன், பரவாயில்லையே அப்படின்னு. பரவாயில்லன்னா வேலை செய்யுதே அப்படின்னு. அவங்க பயன்படுத்துறதுனால நான் சொல்ல வரல. போட்ட வார்த்தை ஏதோ ஒரு பக்கம் என்ன பண்ணுது, வேலை செய்யுதேங்கிறது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தியம் தான். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒரு ஊழியம் செய்யுதுன்னா கர்த்தர் இன்றைக்கும் அதே ஊழியத்தை நமக்கு செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14, 15, 16 தொடர்ந்து அந்த 3 வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 91, 14, 15, 16. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவனை நோக்கி, ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். என் இருதயத்தில் தேவன் போட்ட வார்த்தைகள் அனைத்தும் எங்கள் சபையின் மேல் விழத்தக்கதாக, எங்கள் ஆத்துமாவின் மேல் அந்த வார்த்தை விழத்தக்கதாக தேவன் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். மீண்டும் என்னோடு கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 91, 14, 15, 16 எல்லாம் திருப்பி இருப்பீங்கன்னு நம்புறேன். வாசிக்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் 91 நமக்கு அநேக நேரங்களில் நம்ம அறிக்கை பண்ணக்கூடிய அதிகாரம் பகுதி தான் இந்த சங்கீதம் 91. அது பலவீனமாக இருக்கலாம், வீடு பிரதிஷ்டையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், சுப காரியமாக இருந்தாலும், ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சங்கீதம் 91 அநேக நேரத்தில் நம்ம அதை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறது வழக்கம். நான் அநேக முறை ஜெபிச்சிருக்கேன். அப்போ இந்த சங்கீதம் 91 என்பது எல்லோருக்கும் தேவையான ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அதுபோல எல்லா நேரத்துக்கும், சூழ்நிலைக்கும், வயதுக்கும் ஏற்றதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 91. இந்த சங்கீதம் 91 நமக்கு நன்றாக தெரியும். தாவீது சாலமனுக்கு சொல்லுகிற சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். தாவீது தன் அனுபவத்திலிருந்து சாலமனுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகள் நம்ம அநேக முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் கரவலாடுகளுக்கு பின்பாக தெரிந்தவர். பின்பு ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்தை முறியடித்தார். பின்பு தன் மாமனாகிய சவுல் நிமித்தம் வனாந்தரத்துல ஓடி திரிந்து குகைகளில் ஒளிந்து குகைகளில் வாழ்ந்து அதன் மூலமா ராஜ்யங்களை சுதந்திரித்து அதற்கப்புறம் ராஜாவாகி அப்படி பல காரியங்கள் நமக்கு தெரியும். இந்த அனுபவங்கள் அனைத்தையும் அவர் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாராம்? சாலமனுக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? சாலமனே, நான் உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற யெகோவா என்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றார்,
அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கதை இந்த 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 வசனத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசி வசனத்தை சாலமோன் கேட்கும்படியாக சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியால். ஏகோவா தேவனிடத்தில் யார் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவனை அவர் விடுவிக்கிறவரா இருக்காருப்பா. மகன் சாலமோனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற முதல் வார்த்தை என்னன்னா, ஏகோவா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை யார் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை நிச்சயம். இது முதல் பாயிண்டா கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்து, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு தன் வாழ்க்கையின் அடிப்படையில் நடந்த அனைத்து காரியத்தையும் தன் மகனுக்கு அவர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். உன் வழிகள் எல்லாம் அவரை காத்துக்கொள்பா, நீ போகிற இடத்துல நீ வருகிற இடத்துலலாம் காத்துக்கோ. அப்படி காத்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமே உனக்கு என்ன பண்ணும்? நன்மையா மாறும். ஸ்தோத்திரம். இப்ப இதோடு நம்ம நேரா பிரசங்கத்துக்கு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம், ராஜ்யங்கள் கட்டப்பட இந்த வார்த்தையில தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இப்ப சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற வார்த்தை என்ன? நீ அடுத்து ஆட்சி செய்ய போற, உன் ராஜ்யம் கட்டப்பட நீ என்ன செய்யணும்? ஒரு ராஜ்யம் கட்டப்பட நீ என்ன செய்யணும்? என் ராஜ்யம் கட்டப்பட நான் செஞ்சதை நான் உனக்கு சொல்றேன். இப்போ உன் ராஜ்யம் கட்டப்பட நீ என்ன செய்ய போற? அப்ப தாவீதுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தாவீதுக்கு எப்படிப்பட்ட மனநிலைமை இருந்தது? அந்த மனநிலைமை தேவன் எப்படி பார்த்தார்? எப்படி தாவீதின் சிங்காசனத்தை அவர் உறுதியாக்கினார்? தாவீதின் சிங்காசனத்தை தேவன் எப்படி உறுதிப்படுத்தினார்? அப்படிங்கிற சத்தியத்தை தான் நம்ம வருகிற நாட்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து இப்ப முதல் ராஜா, இப்ப தேசம் ராஜ்யம் கட்டப்படணும்னா இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வந்ததுக்கான நோக்கம் என்ன? அவர்கள் கானான்ல குடியிருக்கணும். அவங்க கானான்ல குடியிருக்கணும்னா அவங்களுக்கு யார் தேவை? ஒரு ஆட்சியாளர் தேவை, ஒரு ராஜ்யம் தேவை, ஒரு பாதுகாவலன் தேவை, நீதி விசாரிக்கிற, இப்படி பல காரியம். ஒரு தேசம் உருவாக்கப்பட, ஏன்னா அங்க போகிறது யாரா 20 லட்சம் ஜனங்கள். 20 லட்சம் ஜனங்கள். இது 400 வருஷ அடிமைத்தனத்திற்கு அப்புறமாக புறப்பட்ட எண்ணிக்கை மட்டும்தான். அல்லேலூயா. இது அடுத்து 40 வருஷத்துல எத்தனை மடங்கு டபுள் ஆச்சு ட்ரிபிள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அடுத்து தேசங்களை பங்கிடுகிற நாட்கள்ல எத்தனை மடங்கு அதிகமாச்சுன்னு தெரியாது. இப்ப நியாயாதிபதிகள் நாட்கள் எத்தனை மடங்கு அதிகமாச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்ப
ஒரு பர்சன்டேஜா 64% விழுக்காடு உள்ள மக்கள் அங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இது ஆப்பிரிக்கா மாத்திரமல்ல, பல நாடுகள்ல கிறிஸ்தவத்துடைய எண்ணிக்கை அதிகமா இருக்க காரணம் என்னன்னா, அங்க எல்லாமே ஒரு இரத்த சாட்சி உண்டு. அங்க எல்லாமே ஒரு இரத்த சாட்சி உண்டு. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே, தென் தமிழ்நாட்டுல, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல கிறிஸ்தவத்துடைய அளவை விட இந்த பக்கம் கிறிஸ்தவத்துடைய அளவு கம்மியா தான் இருக்கு. ஏன்? அங்கு இரத்த சாட்சிகள் உண்டு, இங்க இரத்த சாட்சிகள் கிடையாது. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, தன் உயிரை துச்சமாய் மதித்த தேவனுக்காய் விதையாய் விதைக்கப்பட்டவர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய ராஜ்யம் நடப்பித்தார். தேவராஜ்யம் கட்டியிருக்கார். ஆனா இந்த சவுல்
இருக்கிறதான அந்த அந்த பெரிய மகா பெரிய காரியத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். என் ரத்தத்தை கொண்டு, என்னுடைய இரத்த துளிகளை கொண்டு ரட்சிப்புக்கு ஒரு விடுதலை, அதுவே ஒரு கிரயத்தின் விலையா இருக்கும் என்றால் நான் கொடுக்கிறேன். அந்த விலையை நான் கொடுக்கிறேன். ஒரு ஆடு அடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஸ்தோத்திரம் பலவீனம் இன்னொரு ஆடு அடிக்கப்பட்டதால் சரி செய்யப்படும் என்றால் அந்த ஆடு நானாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனிதன் பாவம் செய்தான், அந்த பாவத்தை கழுவ இன்னொரு மனிதன் என்ன பண்ணாரு? வந்தார். ஒருவன் மீறினான், அந்த மீறுதலை மன்னிக்க ஒருவர் வந்தார். ஒருவன் கொல்லப்பட்டான், அந்த இரத்த பலியை மீட்டு எடுக்க இன்னொருவர் தன் ரத்தத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அப்ப யாரு தங்கள் ஜீவனை தேவனுக்கு முன்பாக துச்சமாய் நினைத்து முன் வைக்கிறாங்களோ அவர்களை கொண்டு தேவன் தமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஊழியத்தின் பாதையில நான் பிரயாசப்பட விரும்புறேன் பாச, என்னைய கொண்டு சில ஊழியங்களை கட்டப்பட தேவன் உதவி செய்யணும் விரும்புறேன்னாக்க நீங்க ரத்தத்தெல்லாம் அறுத்து காணிக்கையெல்லாம் கொடுக்க வேணாம். உங்க ஜீவனை பணைய வச்சு நடக்கிறத நடக்கட்டும், நான் செய்யறத செய்யறேன். சுவிசேஷமா பார்த்துக்கலாம், பல்ல கடிச்சிட்டு போய் சொல்லி பாருங்க. ஜபமா பண்ணி பாருங்க. உங்கள் ஜீவனை விரும்பினால் அதை இழந்து விடுவீர்கள் இருக்கு வசனம். உங்கள் ஜீவனை நீங்க விரும்பினா அதை இழந்துருவீங்கன்னு இருக்கு. எப்படியும் இழக்க போறது. சொல்லிட்டு செத்தா என்ன? சொல்லிட்டு செத்தா என்ன? என்ன கெட்டு போச்சு? இப்ப தேவ சமூகத்துல நாம் எவ்வளவாய் நமது ஜீவனை துச்சமாய் வைத்து நாம் போராடுகிறோமோ அவ்வளவு வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது தன் ஜீவனை பணயம் வைத்தார். தன் ஜீவனை பணயம் வைத்தார். பரவாயில்ல, அவருடைய கண்ணுக்கு முன்பாக சகோதரர்கள் கண்ணுக்கு வரல, அவர் கண்ணுக்கு தகப்பன் வரல, அவருடைய கண்ணுக்கு தாய் வரல, அவருடைய கண்ணுக்கு அவர் விட்டு வந்த ஆடுகளுடைய கவலைகள் வரல, அவருக்கு தன் நண்பர்கள் கண்ணுக்கு வரல. அவர் தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என் தேவனை தூஷிக்கிற இவனை என் ஜீவனை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? கொல்லாம விட மாட்டேன். இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்துல செயல்படக்கூடிய சில போராட்டங்களை, நம்முடைய ஸ்தோத்திரம் காரியங்களை பணயம் வைத்தாவது ஜெபத்துல போராடி பெற்றுக்கொள்ளணும்ன்ற விருப்பம் நமக்கு இருக்குன்னா, பணயம் வைத்து ஜெபிக்க நான் தயார்னா விடுதலையை கொடுக்க தேவன் போதுமானவரா இருக்கிறார். பணயம் வைத்து நான் ஜெபிக்க தயார்னா, அது என் தூக்கமா இருக்கலாம், அது என் உணவா இருக்கலாம், அது என் சரீர பலவீனமா இருக்கலாம், எதையோ ஒன்றை பணயமா வச்சு நான் ஜெபிக்க தயார்னா உன்னோடு போராடுகிற மனிதர்களை அவர் போதுமானவரா இருக்கிறார். பணயம் வைக்க நான் தயாரா இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ராஜ்யம் தாவீதால் கட்டப்படுவதற்கு ஒரு ரகசியம் என்ன? தன் ஜீவனை அவன் பணயம் வைத்தான். இன்றைக்கு நம்முடைய தேசங்கள்ல பெரிய பெரிய வட நாடுகள், அதாவது வட கண்டங்கள்ல மற்ற நாடுகள்லாம் இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் அதிகமா இருக்க காரணம் என்ன? அங்க சிந்தின மிஷினரியின் ரத்த துளிகள். ஜீவனை விட்டாங்க, அவங்க பணயமா வச்சாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்கலாம். மீதி எல்லாம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமும் அவரால் மட்டும்தான் வரும். அந்த ஜெயம் வரணும்னா இந்த குதிரை யுத்த களத்துல போய் என்ன பண்ணணும்? நிக்கணும். தாவீது என்கிற குதிரை யுத்த களத்துல நின்னுச்சு, ஜெயம் பெற்றுச்சு. நான் யுத்த களத்துல இருக்கேன்னா, யுத்த களத்தை விட்டு வெளியே இருக்கிறேன்னா, நான் வெளியே இருந்தா அக்கறை இல்லாதவன் அர்த்தம், பொறுப்பு இல்லாதவன் அர்த்தம். அதுவே நான் யுத்த களத்துக்குள்ள இருந்தா நான் அந்த தேசத்தை நேசிக்கிறேன், அந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன், என் தேசத்தை நான் நேசிக்கிறேன், என் தேவனை நான் நேசிக்கிறேன். தேவன் கொடுத்த தேசம் இது. தேவன் பிரயாசப்பட்டு எகிப்துல இருந்து கொண்டு வந்து கட்டின இந்த அலங்காரமான தேசத்தை அடுத்தவன் கையில கொடுத்துட்டு போறதுக்கா? அந்த ஸ்பார்க் நமக்கு வேணும். ரட்சிப்பு தேவ ரத்தத்தால் வந்தது. அதை என் குடும்பத்துல இருக்கிறவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போக நான் விட்டுறலாமா? செத்தா நரகத்துக்கு போற விட்டு போக முடியுமா? நான் ஏதாவது ஒண்ணு பணையம் வச்சேன்னா அங்க ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும்? நடக்கும். சில போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, சில கட்டப்படாத மனிதர்கள் கட்டப்படணும் அப்படின்னா, சபை கட்டப்படணும், ஊழியம் கட்டப்படணும், வாழ்க்கை ஏதாவது கட்டப்படணும், எதையாவது ஒன்று பணையம் வச்சே ஆகணும். அடமானம் இல்லாமல் ஆசீர்வாதம்
இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் தொடர்ந்து வருகிற நாட்களும் தொடர்ந்து சில சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்மை தேவனுக்கு முன்பாக விட்டு கொடுத்து, ஆண்டவர் என்னை விட்டு கொடுங்க, தாவீதை போல என்னை விட்டு கொடுங்க. நம்ம பாடுறப்ப படம் தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன்னு நம்ம பாடுறோம். தாவீதை போல பாடினா மட்டும் பத்தாது, தாவீதை போல ஆடினா மட்டும் பத்தாது, தாவீதை போல ஜீவனை பணைய வைக்க தைரியம் வேணும். தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, ஆண்டவரே, தாவீது யுத்த களத்துல தன் ஜீவனை பணயமாய் வைத்து நின்றது போல் இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, என் சபைக்காக, நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்காக, நாங்கள் வசிக்கிற பட்டணத்துக்காக உமது ரட்சிப்பை அரைக்கூவல் விடுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கிறதான எந்த ஒரு அரைக்கூவலா இருந்தாலும் அந்த அரைக்கூவலுக்கு முன்பாக என் ஜீவனை துச்சமாய் வைத்து நான் போராடுவதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. என்னுடைய தேசத்திற்காக, என் ஊழியத்திற்காக, என் ஊழியக்காரருக்காக, என்னுடைய ரட்சிப்பின் குடும்பங்களுக்காக, தேவன் கொடுத்த அந்த பேழைக்காக என் ஜீவனை பணயமாய் வைத்து நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நோவா தன் குடும்பத்துக்காக தன் ஜீவனை பணயமாய் வைத்து சோதரம் 3 வருஷங்கள், அதாவது 1 வருட காலங்களாக அவர் கப்பல் கட்டிக்கொண்டே இருக்கிறார். வேற எந்த வேலைக்கும் போகிற அவர் செய்கிற ஒரே ஒரு காரியம், தன் குடும்பம் காக்கப்படணுமே, தன் குடும்பம் காக்கப்படணுமேன்னு அவர் பேழையை கட்டிக்கொண்டே இருந்தாரு. அவருக்கு பலவீனம் இருந்திருக்கலாம், அவருக்கு ஏளனமான பேச்சு வந்திருக்கலாம், அவர் அநேகர் துச்சமான வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம். ஆனா எதற்கும் பயப்படாமல், மிருகங்களுக்கு பயப்படாம, ஜனங்களுக்கு பயப்படாம தன் குடும்பத்திற்காக அந்த பேழையை அவர் கட்டினது போல தன் ஜீவனை பணயம் வைத்து, தன் பலவீனத்தை பணைய வைத்து இன்றைக்கு நாம் நம் குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம் ஊழியங்களுக்காக, நமக்கு தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதங்களுக்காக நாம் அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் சில விஷயங்களை பணயமாக வைக்கணும். தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, எங்களை உமது கரத்துல விட்டு கொடுக்கிறோம்ப்பா. இதுவரை நான் எனக்கு என்ன வந்தது, தேவன் சந்திக்கும் போது சந்திக்கட்டும், தேவன் தொடும்போது தொடட்டும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சில காரியங்களை விட்டு விலகி இருந்திருந்தா தேவனே தயவா என்னைய மன்னிங்க. நான் விலகி இருந்ததுனால தான் இன்ற வரைக்கும் நான் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ரகசியத்தை இன்றைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நான் விலகி இருக்க மாட்டேன். இனி நான் யுத்த களத்துக்கு இறங்குறேன். நான் குதிரையை போல யுத்த களத்துக்கு இறங்குறேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, உம்மை நம்பி இந்த களத்துல நான் இறங்குறேன். உம்மை நம்பி இந்த பள்ளத்தாக்கில் நான் இறங்குறேன். உம்மை நம்பி இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் போய் நிற்கிறேன். நீங்க ஜெயம் கொடுங்கப்பா. நீங்க தேசத்தை மறுபடியும் கட்டுவிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. தேசத்தை மறுபடியும் கட்டுவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டு அற்பமான ஆண்டவரே, கோலியாத்துடைய கரத்துல தேவ சித்தத்தை நான் விட்டு கொடுக்க விரும்பல. தேவன் கட்டிய அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க விரும்பல. தேவன் கட்டினதான இந்த ஊழியத்தை விட்டு கொடுக்க விரும்பல. தேவன் கொடுத்ததான இந்த அழகான காரியங்களை விட்டு கொடுக்க விரும்பல. அந்த ஸ்தோத்திரம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தூக்கி நான் மீதியானுடைய கையில கொடுக்க விரும்பலப்பா. ஆண்டவரே, இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த அழகான அந்த நல்ல தேசம், நல்ல வாக்குத்தத்தம், நல்ல ஊழியம், நல்ல குடும்பம், நல்ல உறவுகளை நான் பணயம் வைத்தாவது மீட்டுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர், இப்படிப்பட்ட அழகான காரியங்கள்லாம் என் கையை விட்டு போகுதே என்று கவலையோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் இது எனக்கு வேணுமேனு கையை ஆண்டவர் விரும்புகிறவர்கள், ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள தன் ஜீவனை பணயம் வைத்து நான் ஜெபிக்கிறேன், நான் என் ஜீவனை பணயம் வைத்து நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர் இந்த நேரத்தில் தாவீதுக்கு அருளின கிருபையை நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவீராகன்னு ஜெபிக்க, தாவீதுக்கு அருளின கிருபையை நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு தாவீதை போல நான் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க தயாரா இருக்கிறேன்னு துடிக்கிற ஒவ்வொரு இருதயத்து மேலையும் கர்த்தாவும் அது வார்த்தை இப்படியாய் வரட்டும். தாவீதுக்கு அருளின அந்த கிருபை, அந்த பள்ளத்தாக்கின் கிருபை, அந்த ஏலா பள்ளத்தாக்கில் அருளப்பட்ட கிருபை இன்றைக்கு இந்த 4வது நாள் நான் கட்டவிழ்க்கிறேன். அது இயேசுவின் நாமத்தினால அது நித்திய உடன்படிக்கையாய் இறங்கட்டும்னு ஜெபிக்கிறேன். எஸ், தாவீதை போல யுத்த களத்துல போய் நிற்க உதவி செய்யுங்க. அநேக கோலியாத்தை ஒரே அடியில் ஜெயிக்க உதவி செய்யுங்க. பல போராட்டத்தால் அல்ல, ஒரே அடியில். முன்பாக எத்தனை கோலியாத்துக்கள் வந்தாலும் அத்தனை கோலியாத்துகளையும் ஒரே கல்லில் முறியடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு கல்லை கொண்டு முறியடிப்பது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய கோலியாத்துகளை முறியடிக்க தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தருவீராக.
ஜீவனை பணயம் வைக்கிறோம். நீங்கள் கொடுத்த ஜீவனை பணயம் வைக்கிறோம். இந்த சரீரத்தை பணயம் வைக்கிறோம். நடப்பதெல்லாம் கர்த்தர் சித்தம் நடக்கட்டும். தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்கிற ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு ராஜ்யம் கட்டப்படட்டும். எங்களை கொண்டு ராஜ்யம் கட்டப்படட்டும். ராஜ்யங்கள் கட்டப்படட்டும். ராஜ்யங்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.